வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு என்னுடைய சமையலறையில் மிக்சர் வந்து எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்டுறேன். பூந்தி செய்கிறது வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி சேவு பண்ணுறதும் வீடியோ போட்டிருக்கேன், ஓமப்பொடி. இப்போ அதோட மற்ற கடலை, அவல், பொட்டுக்கடலை, கார்ன்ஃப்ளேக்ஸு அதெல்லாம் சேர்த்து எப்படி வந்து மிக்சர் பண்ணலான்னு செய்து காட்டுறேன். இது கூட வந்து நீங்கள் வந்து பூண்டு வந்து நல்லா வறுத்து அதோடு சேர்த்திங்கன்னா இன்னும் மணமாக இருக்கும். நான் வந்து கோவிலுக்குன்றதுனால பூண்டு வந்து சேர்க்கலை. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் எண்ணெய் காஞ்சதும் கடலையை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கடலையை வந்து ரொம்ப தீச்சிடாதீங்க. அந்த ஆயில் சத்தம் வந்து அடங்கினதுமே நம்ம கடலையை எடுத்துகிட்டு ஒரு பேப்பர் டவலில் ஒரு பாத்திரத்தில் வச்சிட்டோம்னா அதில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா ஆயில் எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இதில் உப்பு மிளகாத்தூளை உடனே சேர்த்துருங்க. அதே மாதிரி பொட்டுக்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். கடலை வந்து நமக்கு ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நம்ம எண்ணெயில் போட்டுட்டு அது பொரிஞ்சதும் எடுக்கிறதுக்கு நேரம் ஆகும். அப்போ இந்த மாதிரி வந்து ஜல்லிக்கரண்டியில் வச்சு நம்ம வறுத்தோம்னா நம்ம வந்து ஒரே மாதிரி வறுத்து எடுத்துடலாம். இப்போ பொட்டுக்கடலையை வறுத்தாச்சு, அதே மாதிரி நிலக்கடலையும் வறுத்தாச்சு. சேவு செஞ்சுட்டு நம்ம அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து கார்ன் போகா வந்து நம்ம ஃப்ரை பண்ணலாம். போகா வந்து போட்டதுமே டக்குன்னு எடுத்துடணும். எண்ணெயும் அதே மாதிரி சூடாக இருந்ததுன்னா உங்களுக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும். உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஜல்லிக்கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுங்க. இப்போ வந்து அவல் வறுக்கணும். அவளும் இதே மாதிரியே நீங்கள் சீக்கிரமாக போட்டு வறுத்து எடுத்து வச்சுருங்க. பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். எடுத்ததுமே திரும்ப பேப்பர் டவலில் போடுங்க. ஏன்னா இதெல்லாம் நிறைய எண்ணெய் குடிக்கும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய பேப்பர் டவல் போட்டோமோ அதுலேருந்து எண்ணெயெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு. இப்போ கருவேப்பிலையும் நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது வந்து தைப்பூசத்துக்கு எல்லாருக்கும் வச்சு கொடுக்கறதுக்காக செய்கிறது இந்த குவான்டிட்டி. மிக மிக சுவையான மிக்சர் தயாராகிருச்சு. நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி பேக்கெட் போட்டுட்டேன், அதனால் இப்படியே எடுக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ஜாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மிக்சரில் வந்து 1 கிலோ நிலக்கடலை, 800 கிராம் பொட்டுக்கடலை, 450 கிராம் வந்து அவல், 400 கிராம் வந்து கார்ன்ஃப்ளேக்ஸு சேர்த்துருக்குறேன். தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், அதே மாதிரி வந்து கருவேப்பிலை அதையும் வந்து சேர்த்துருக்குறேன்.